ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஜூன் 10 எல்லாருக்குமே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என் குழந்தைக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ தட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சிருக்கோம். லஞ்சுக்கு ரைஸ் கொடுத்து விட்றதுக்காக அரிசி ஊற வச்சுடுவேன். அதுக்கப்புறம் என்னன்னாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் சோக் ஆனால் தானே நமக்கு நல்லா குக் ஆகும். அதனால் எந்திரிச்சதும் இந்த மாதிரி வாஷ் பண்ணி அரிசியை ஊற வச்சிடுறேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி நான் பிளான் பண்ணது தக்காளி சாதம் உருளைக்கிழங்கு. இதுதான் என் பொண்ணுக்கு ரொம்ப ஃபேவரட். ஸோ தட் ஃபர்ஸ்ட் டே அது கேட்டனால நோ எக்ஸ்கியூஸ், அதையே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுவே பிளான் பண்ணிட்டேன். எப்பயுமே நான் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஒரு 10 மினிட்ஸ் வாட்டரில் சோக் பண்ணிடுவேன். கொஞ்சம் நேரம் தண்ணியில் போடுறப்போ அதில் இருக்க கெமிக்கல் ஆகட்டும், மேலே ஏதாச்சும் மருந்து அடிச்சிருந்தாலும் கொஞ்சம் ரிலீஸ் ஆகிடும். ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுமான்றது நமக்கு தெரியாது. பட் ஒரு கொஞ்சமாச்சும் அதில் இருக்கிற மருந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு சாப்பிட்றோம் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும். அதுக்காக நான் அது மாதிரி பண்ணுவேன். இப்போ தக்காளி சாதத்துக்கு தேவையான தக்காளி, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஒரே இதில் போட்டுட்டு வாட்டர் ஊற்றி வச்சிடலாம். ஊற்றிட்டுனா நான் அதுக்கப்புறமா போய் ப்ரஷ் பண்ணி எல்லாமே ரெடி ஆகிறதுக்குள்ளே அரிசியும் சோக்காயிடும், இந்த வெஜிடபிள்ஸுமே கொஞ்சம் சோக்காயிட்ருக்கும். அந்த டைம் மேனேஜ்மெண்ட்காக ஃபஸ்ட்டு எந்திரிச்சு வந்ததும் இதை நான் ரெடி பண்ணிவிடுவேன். ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு தக்காளி சாதம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். மீன்வைல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக ராகி அடை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ராகி அடை ரொம்ப ஈஸி அண்ட் குயிக் ரெசிபி. ஃபஸ்ட் ராகியை நான் டைல்யூட் பண்ணிட்டேன் வாட்டர் விட்டு. ஏன்னா அதில் கீழே லைட்டாக மண் இருக்கும். அதுக்காக டைல்யூட் பண்ணி இது மாதிரி ஆட் பண்ணேன். மீதி மண் எல்லாமே அதில் ஸ்டே ஆகிடும் அப்படின்ட்டு. பட் இது ஃப்ளாப் ஆகிடுச்சு எனக்கு. நம்ம டேரெக்டாகவே வாட்டர் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ரொம்ப டைல்யூட்டடாக இருக்குது. நம்ம தோசை மாவு பதத்துக்கு தான் ராகி மாவே எடுத்துக்கணும். ஸோ தட் டேரெக்டாக நீங்கள் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் அது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி நம்ம டைல்யூட் பண்ண மாவு இருக்கு இல்லையா, ராகி மாவு, அதில் ஆட் பண்ணிக்கிறதுக்காக தான் இதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது சில்லி ஃப்ளேக்ஸ். நீங்கள் இது மாதிரி சாசெட்டில் பீட்சா கூடலாம் சில்லி ஃப்ளேக்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அதை ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே நல்லா ஸ்பைசஸாக இருக்கும். எதை ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப கம்மியான அளவு உப்பு போட்டால் போதும், சரியாக இருக்கும். அதுக்கப்புறமா இதில் நம்ம முருங்கைக்கீரை ஆட் பண்ண போகிறோம். முருங்கைக்கீரை சும்மா என்ன மாவு நம்ம கம்மியாக தான் எடுத்துருக்கோம். நாங்கள் 2 பேரும் ஒரு அடை தான் சாப்பிட போகிறோம். அதுக்காக ஒரு பவுல் அளவு தான் மாவு எடுத்திருக்கோம். அதே அளவுக்கு முருங்கைக்கீரையும் எடுத்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் நான் மாவு ஆட் பண்ணிட்டேன். இல்லைன்னா ரொம்ப டைல்யூட்டடாக இருந்தது இல்லையா, அதுக்காக கொஞ்சமாக ஆட் பண்ணேன். இப்போ ஓரளவுக்கு கன்சிஸ்டன்சி கிடச்சிடுச்சு. இதை விட திக்காக வேணும்னா இன்னமும் நீங்கள் மாவு ஆட் பண்ணிக்கலாம். எப்படினாலும் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு சிலர் சப்பாத்தி அளவுக்கு அதை விட கொஞ்சம் லூஸாக கூட அடைக்கியாக ப்ரிப்பேர் பண்ணியும் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்ல அடுப்பில் வச்சிடலாம். அது நல்லா ஹீட் ஆகட்டும். லைட்டாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் மேலே ஒரு மாதிரி வெள்ளையாக மாவு மாதிரி இருக்குது. அதனால் மேலேயும் நம்ம ஆயில் தடவிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்குது. அந்த மாவு மாதிரி இல்லாமல் இருக்குது. அதனால் மேலேயுமே நீங்கள் இது லைட்டாக வெந்ததுக்கப்புறம் ஆயில் தடவிக்கோங்க. பேக் சைடு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பக்கமும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடியான மாதிரி இருக்குது. அவ்வளோதான். ஃபைனலாக இந்த மாதிரி நமக்கு ரெடி ஆகிடும். 2 பக்கமும் வேக வச்சுட்டிங்கன்னா முடிஞ்சுது. அவ்வளோதான், சிம்பிள். ஸ்கூலுக்கு இப்போ லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. தக்காளி சாதம், உருளைக்கிழங்கு. இது ஸ்நாக்ஸ். இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் கேட்டாங்க. ஃப்ரூட்ஸ் பேக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என் பொண்ணுக்கு சயின்ஸில் ப்ராஜெக்ட் ஒரு பிளான்ட்டு, வேஸ்ட் திங்ஸை வச்சு ஒரு பாட் செஞ்சு அதில் ஏதாச்சும் பிளான்ட் வச்சு கொண்டு வர சொல்லியிருந்தாங்க. தேங்காய் தொட்டி இருக்குது இல்லையா, அதை பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி பெயிண்ட் பண்ணிவிட்டு அதில் மண் போட்டு மணி பிளான்ட் வச்சுட்டாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம யூடியூப்க்கு கூட சைடில் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்த வீடியோ நான் அதை வச்சு தான் எடுத்திருக்கேன், வேணால் பாருங்கள், நல்லா இருக்குது. இன்றைக்கி அதுக்கப்புறமா இட்லி தோசை மாவுக்காக அரிசி, உளுந்து எல்லாமே ஊற வச்சுருக்கோம். ஃபுல் ரெசிபி வீடியோ, இட்லி தோசை மாவுக்கான ரெசிபி வீடியோ நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் அதையும் பாருங்கள். என் பொண்ணு ஸ்கூல்லேருந்து ரிட்டன் வந்துட்டாங்க. ரிட்டன் வந்ததுமே ஸ்நாக்ஸ்க்காக பாப்கார்ன் கேட்டாங்க. இது மாதிரி ஃபேமிலி பேக் இருக்குது ஆக்ட் 2லேருந்து. அந்த பாப்கார்ன் தான் இப்போ செய்ய போகிறோம். எப்படின்றத உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். ஆக்சுவலாக ஒரு நல்ல ஹெவி பாட்டம் உள்ள ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. குக்கர் ஆரல்ஸ் இரும்பு கடாய் பெருசாக இருந்தாலும் ஓகே. அதில் இதை கட் பண்ணி அப்படியே ஆட் பண்ணிவிடுங்க. ஆக்ட் 2 பாப்கார்னை லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கப்போ அந்த பாப்கார்ன் லைட்டாக வந்து கொஞ்சம் பெருசாகும். அந்த டைமில் நம்ம லிட்டை போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 1 மினிட் மட்டும் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா எல்லாமே பாப் ஆகி சவுண்ட் கேட்கும். உங்களுக்கு சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். அந்த சவுண்டு வந்து செட்டில் ஆகிறப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் நம்மளோட பாப்கார்ன் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுத்தாச்சு. உங்களுக்கு கண்டிப்பாக என்னோடய vlog பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.